குப்பையில வேணான்னு தூக்கி போடக்கூடிய இந்த லிக்விட் கவர் துணி துவைக்கிறோம்ல, அந்த லிக்விட் கவர ரொம்ப ஒரு உபயோகப் பொருளா, வீட்டுக்கு தேவையான பொருளா மாத்தலாம். அதுக்கு நல்ல லிக்விட் ஃபுல்லா தீர்ந்ததுக்கப்புறம், இது போல கவர 3 சைடும் கட் பண்ணிக்கணும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அதேபோல மேல் பகுதி. நான் இப்ப வீடியோல காட்டியிருக்கிறது போல இந்த 3 பகுதியும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இதுக்குள்ள கொஞ்சம் நெஞ்சம் லிக்விட் இருந்தாலும் அத வாஷ் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இது நல்லா காய வச்சிரணும். காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க இத கட் பண்ணிக்கணும். அப்ப பாருங்க இது நமக்கு ஒரு பேக் மாரி கிடைச்சிரும். இது நல்லா அந்த கீழ இருக்கக்கூடிய அடிப்பகுதிய எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு சூப்பரான பேக்கா கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த பேக்க என்ன செய்ய போறோம் அப்டின்னாக்க, முன்னாடி பகுதிய உள்ள வந்து மடக்கி விட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமே ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு ஸ்டாப்லர் போட்டு விட்டுருங்க. மடக்கி விட்ட மடிப்பு எடுத்துக்காம இருக்கிற அளவுக்கு ஒரு 2, 3 பின்னு போட்டா போதுமானது. இது இந்த லிக்விட் பேக்ல தான் செய்யணும்னு கிடையாது. ரின்னு, சர்ஃப் எக்ஸல், ஏரியல் எதுல வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னாக்க, நம்ம துணி காய போட போற கிளிப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிளிப் எடுத்து இந்த பேக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. இந்த பேக்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, நம்ம எங்க துணி காய போடுவோமோ அந்த இடத்துல, அந்த கொடியில என்ன பண்ணுங்க, இன்னொரு சைடு இருக்கு பாருங்க, அத அப்படியே மடக்கி பின் பண்ணி விட்டுறணும். இந்த பேக்ல ஒரு பக்கத்த உள்ள மடக்கி விட்டுட்டோம். இன்னொரு பக்கம் நமக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? அத வந்து இது போல கொடியில போட்டு விட்டுறணும். இப்போ இந்த பேக்க நீங்க எந்த சைடு வேணாலும் அழகா நவுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஈஸியா நகரும். துணி காய போட்டுக்கிட்டு அப்படியே பேக்க தள்ளிக்கிட்டே நம்ம ஈஸியா துணி காய போட்டுறலாம். கிளிப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் கையில எடுத்துக்கிட்டோ, இல்ல டப்பால வச்சுக்கிட்டோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. இந்த டிப் பிடிச்சிருந்தா